நீங்க அந்த ராஜா மாதிரி இருக்க போறீங்களா இல்ல அந்த காட்டு நாய் மாதிரி இருக்க போறீங்களான்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஊர்ல வாழ்ந்து வந்த ராஜா 10 காட்டு நாய்களை வளர்த்துட்டு வந்தாரு. அவர் அந்த ஊர்ல யார் எந்த தப்பு பண்ணாலும் அந்த காட்டு நாய்ங்க இருக்கிற கூண்டுல போறதே வழக்கமா வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த அரண்மனையில வேலை செய்யற வேலைக்காரன் அந்த ராஜாவை எதிர்த்து பேசிடுறான். இதனால அந்த ராஜா கோவப்பட்டு இவன் அந்த கூண்டுல போட சொல்லி உத்தரவிடுறாரு. இந்த வேலைக்காரன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான், நான் உங்ககிட்ட 10 வருஷமா வேலை பாக்குறேன், அதுக்காச்சும் கருணை காட்டுங்க, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அந்த 10 நாள் முடிஞ்சோடனே நானே அந்த கூண்டுல போயிடுறேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்கறான். அந்த ராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலைக்காரன் அந்த கூண்டுல தானாவே போயிடுறான். அந்த நாய்ங்கெல்லாம் வந்து இவரை சுத்திக்கிட்டு எதுவுமே பண்ணல, வாலாட்டிக்கிட்டு ரொம்ப நன்றியோடவே இருந்துச்சு. இதை பார்த்து அந்த ராஜாவுக்கு ஒரே குழப்பம். இவனை எதுவுமே பண்ணாம இந்த நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வேலைக்காரன் சொன்னது என்னன்னு தெரியுமா, நான் இந்த 10 நாளா இந்த நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறது, இதுங்களுக்கு வெளியே கூட்டிட்டு போறது, மத்த எல்லா வேலையும் நான் தான் இதுங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இந்த 10 நாளா பார்த்த வேலைக்கு இந்த நாய்ங்க என் மேல ரொம்ப நன்றியாகவும் பாசமாகவும் இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு 10 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இந்த 10 வருஷம் வேலை பார்த்ததுக்கு நீங்க எனக்கு நான் பண்ண தப்பையும் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க அப்படின்னு சொல்ல அந்த ராஜா நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு.